அப்போ 4வது இடத்துக்கு இவர் தள்ளப்பட்டார் அப்படின்னு சொன்னால் 2 விஷயம். ஒன்று, அதுக்கு காரணம் இந்த பணம் கொடுக்காதது. நான் ஏன் கொடுக்கலன்னு குறை சொல்லலை. இப்போ விஜய் என்ன கருத்தியல் பேசினார், சீமான் என்ன கருத்தியல் பேசினார் என்று ஒப்பிட்டு பார்த்தாலே கருத்தியல் என்றால் என்ன, யார் சரியாக பேசினார்கள் என்று தெரியும். ஆனால் அந்த கருத்தியல் ஜெயித்ததா, மக்களிடம் எடுபட்டதா என்றால் வேதனையுடன் நம்ம அது எடுபடவில்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்போ எல்லாரும் சீமானை தவிர எல்லாரும் கொடுத்தாங்க. சீமான் ஏன் அவ்வளோ கம்மியாக வாக்கு வாங்குறாருன்னு சொன்னால் அவர் பணம் கொடுக்கல. நம்ம ஜனங்க சீமானை நம்பலை, காந்தி தாத்தாவை தான் நம்புகிறாங்க. கையில் காந்தி தாத்தாவை கொடுத்தீங்கன்னா ஓட்டு போடுறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. கூட்டணி சேராததும் ஒரு விஷயம். எந்த கூட்டணியிலையும் சேரலைன்னு சீமான் கொள்கை ரீதியாக பிடிப்பாக இருந்தால் கூட அது அதோடைய விளைவுகள் தெரிந்து தான் அவர் அந்த முடிவுக்கு வந்தார். இப்போ நம்ம சொல்கிறது என்னன்னால், ஜோசப் டிமெட்ரேன்னு ஒரு ஜெர்மானிய அறிஞர் நினைக்கிறேன், அவன் சொன்னார், யூ வில் கெட் அ கவர்மெண்ட், எனி நேஷன் வில் கெட் அ கவர்மெண்ட் தட் இட் டிசர்வ்ஸ். எந்த நாடுமே மக்களுடைய தகுதி எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் அரசு, அந்த அரசுடைய தரம் அமையும். மக்களுடைய தரம் நல்லா இருந்ததுன்னா இங்கே அதுக்கேற்ற அரசு அமையும். நான் மட்டும் நினச்சி பிரயோஜனம் இல்லையே. ஓட்டு போடுற அதில் பெரும்பாலான மக்கள் அந்த கருத்தியலை மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். நான் கூட அந்த கருத்து பக்கமே திரும்பாமல் நாங்கள் வேறு பக்கம் திரும்புகிறோன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? இதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை. அவர் தேர்தல் வரைக்கும் தான் இதெல்லாம். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு அவருடைய அந்த ஒரு அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த தேர்தல் முடிவுகளில் நாம் தமிழர் கட்சி 4ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழர் கட்சியோட இந்த முடிவு? அதாவது சீமான் அவர்களே அந்த 3ஆம் இடத்துக்கு என்னமோ தள்ளப்பட்டிருக்காரு. 4ஆம் இடம். அதில் அந்த இவர் அது என்ன டிகே பிரபு அவர் தான் இப்போதைக்கு நம்ம பேசிக்கிட்டதுக்கு முதல்ல 3ஆம் இடம், காரைக்குடி தொகுதியில் 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்காரு. கரெக்ட். அதான் சொன்னேன். நாம் தமிழர் கட்சி 4ஆம் இடம், காரைக்குடி தொகுதியில் சீமான் அவர்கள் 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் பிரபு தான் முதலிடத்தில் இருக்கார். அடுத்தது அந்த மாங்குடி இருக்கு அம்மா இருக்கார். இந்த பிரபு அவரே நிறைய செலவு பண்ணார். கிட்டத்தட்ட 28-30 கோடி ரூபா செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. நம்ம செலவு பண்ணார் ஆனால் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லி அவருடைய வெற்றியை நம்ம சிறுமைப்படுத்துவது நமது நோக்கம் அல்ல. மாங்குடி காங்கிரஸ்லேயும் அவரும் செலவு பண்ணாருன்னு தான் சொல்கிறாங்க. அமமுக அவர் அவரும் முக்குளத்தோரை சேர்ந்தவர். அவர் நம்ம பேர் அவருக்கு அவர் தேர்போகி பாண்டியன். அவங்களும் அமமுகலையும் செலவு பண்ணியிருக்காங்க பல தொகுதிகளில். இந்த தொகுதியிலையும் பண்ணியிருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ செலவு பண்ணாத ஒருத்தர் யாருன்னு கேட்டால், நாம் தமிழர் கட்சியில் எந்த வேட்பாளரும் எங்கேயுமே செலவு பண்ணல, சீமான் உட்பட. அப்போ இதிலிருந்து இன்றைய அரசியல் சூழ்நிலையில் உள்ள பாடம் என்னென்னா, மக்கள் பணத்துக்கு 3 பேர்கிட்டையும் பணம் வாங்கிட்டு யாரோ ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடுறான். ஆனால் பணம் கொடுக்காத கட்சிக்கு அவன் ஓட்டு போட தயாராகல. இது நான் சரியில்லைன்னு சொல்கிறத விட இது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற யதார்த்த சூழ்நிலை. பணத்தை வாங்கிட்டும் 3 பேர்கிட்ட வாங்கிட்டு ஒருத்தனுக்கு ஓட்டு போடுறான், பாக்கி 2 பேருக்கு போடல, அது வேறு விஷயம். ஆனால் கொடுக்கவே இல்லைன்னா கணக்கிலே எடுத்துக்க மாட்டேங்கிறான். கருத்தியல், நான் மண்ணை சார்ந்து பேசுகிறேன், பண்பாட்டை சார்ந்து பேசுகிறேன், விவசாயத்தை சார்ந்து பேசுகிறேன் பேசும்போது நம்ம ஆட்கள் அதாவது ஆங்கிலத்தில் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், யூ வில் கெட் வாட் யூ டிசர்வ். உனக்கு கிடைப்பது எல்லாமே உன் தகுதிக்கேற்றாற்போல் தான் கிடைக்கும். ஜோசப் டிமெட்ரேன்னு ஒரு ஜெர்மானிய அறிஞர் நினைக்கிறேன், அவன் சொன்னார், யூ வில் கெட் அ கவர்மெண்ட், எனி நேஷன் வில் கெட் அ கவர்மெண்ட் தட் இட் டிசர்வ்ஸ். எந்த நாடுமே
மக்களுடைய தகுதி எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த அரசுடைய தரம் அமையும். மக்களுடைய தரம் வந்து நல்லா இருந்ததுன்னா இங்கே வந்து அதுக்கேற்ற அரசு அமையும். அதனால் நான் சொல்கிறதெல்லாம் அமையிற அரசெல்லாம் மோசம்னு சொல்லலை. இன்றைக்கு எதிர்பார்ப்பு வந்து கருத்தியலை விட பணம் தான் எதிர்பார்க்குறாங்க. விளம்பர அரசியல் தான் அதிகமாக எடுபடுது. அதே சமயத்தில் விளம்பர அரசியல் மட்டும்தான் எடுபடுதுன்னு சொல்ல, அப்படியா இருந்தால் திமுக ஜெயிச்சிருக்கணும். பணப்பட்டுவாடா இருக்கிறதுலேயே அதிகமாக பண்ணது திமுக தான். ஆனாலும் ஜெயிக்கலை. 33 அமைச்சர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இதில் எத்தனை பேர் வந்து கடைசியில் தேர்வாங்க? முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட எவ்வளோ பேர் வந்து எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள் போக முடியும் அப்படிங்கிறது தெரியல. கடைசி 1 மணி நேரத்தில் சில வினோதங்கள் நிகழ்ந்து அநேகமாக முதல்வரும் துணை முதல்வரும் சட்டமன்றத்துக்கு போகிற மாதிரி வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், அது வராங்க வரலங்கிறது இல்லை. திமுக ஆட்சி பிடிப்பது என்பது இதுக்கப்புறம் வந்து வாய்ப்புகள் குறைவு. அப்போ 4வது இடத்துக்கு இவர் வந்து தள்ளப்பட்டார் அப்படின்னு சொன்னால் 2 விஷயம். ஒன்று, அதுக்கு காரணம் இந்த பணம் கொடுக்காதது. நான் வந்து ஏன் கொடுக்கலன்னு குறை சொல்லலை. உள்ளதை நம்ம வந்து இதுதான், இந்த மைக்ரோஸ்கோப் தான். நீங்கள் என்ன கொண்டு கீழே வைக்கிறீங்களோ அதை பார்த்துட்டு சொல்ல வேண்டியது தான் நம்ம வேலை. இல்லை டாக்டர் மாதிரி தான், டெஸ்ட் பண்ணி என்ன வியாதி இருக்குது, என்ன உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குங்கிறத சொல்கிறது தான் நம்ம வேலை. அதுக்கப்புறம் அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டியது தான். கருத்தியல் 2வது மக்களிடம் பெரிதாக எடுபடவில்லை. இந்த கருத்தியல் வந்து அவன் வந்து அதை பெருசாக அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கல. இப்போ விஜய் வந்து என்ன கருத்தியல் பேசினார், சீமான் என்ன கருத்தியல் பேசினார் என்று ஒப்பிட்டு பார்த்தாலே கருத்தியல் என்றால் என்ன, யார் சரியாக பேசினார்கள் என்று தெரியும். ஆனால் அந்த கருத்தியல் ஜெயித்ததா, மக்களிடம் எடுபட்டதா என்றால் வேதனையுடன் நம்ம வந்து அது எடுபடவில்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்போது சீமான் வந்து இப்படியே வந்து பரவாயில்ல 2031 பார்ப்போம், நான் இப்படி தான் கருத்தியலோடு இருப்பேன்னு சொன்னால் அது அவருடைய முடிவு. அதை தாண்டி அடுத்த முறை வந்து ஏதோ ஒரு பக்கம் வந்து எந்த பக்கமும் ஒரு கூட்டணி சேர்ந்து, ஏன்னா விஜயகாந்தும் வந்து கூட்டணி சேர்ந்து தான் முதல்ல கொஞ்சம் சீட்டு வாங்கினார். முதல்ல தனியாக நின்னார், அதுக்கப்புறம் கூட்டணி சேர்ந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு உடல்நிலை பல காரணங்கள்னால மெதுவாக அது இறங்கிடுச்சு. ஒரு அளவுக்கு மேலே அவரால் வளர முடியல. அதை வளர முடியாத காரணம் உடல்நிலை ஒரு காரணம், திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் ஒரு காரணம்னு சொல்லலாம். இது 2 தான். அதே மாதிரி இங்கே வந்து இது வந்து இதே காரணங்கள் இவருக்கும் செல்லும். உடல்நிலை பற்றி வராது, உடல்நலம் பற்றி சொல்லலை, இந்த திராவிட கட்சிகளின் ஆதிக்கம். ஆனால் முதல் முறை விஜய் இப்பொழுது வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தால் திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா மாறுது. அவரும் திராவிட கட்சி தானே சார்? யார்? விஜய் அவர்களும். அவர் அப்படி தானே சொல்கிறாரு? இல்லைங்க, அவர் வேணும்போது திராவிட கட்சின்னு சொல்லிப்பார், வேணும்போது நாங்கள் மாற்றத்தை உருவாக்கும் கட்சின்னு சொல்கிறாங்க. புரியுது, அதுக்கு தான் கேட்டேன். வேணும்போது மாற்றத்தை உருவாக்கும் கட்சின்னு சொல்கிறாரு. ஏங்க, அவங்க பெரியார் வச்சுருந்தா அதே பெரியார் தான் இவர் வச்சுருக்காரு. அவங்க அண்ணாதுரையை வச்சுருந்தா அவங்க 2 பேருமே அண்ணாதுரையை காமிக்கிறாங்க, அதே அண்ணாதுரையை அவர் காமிக்கிறாரு. அம்பேத்கர் பொதுவாக எல்லாருமே எல்லா கட்சியினரும் அம்பேத்கரை வந்து போட்டுறாங்க, மதிக்கிறாங்க, இல்லை பயன்படுத்தி கொள்கிறார்கள் குறைந்தபட்சம். அப்போ இவரும் பயன்படுத்திக்கிறாரு. வன்னியர் ஓட்டு வேணுன்றதுக்காக அஞ்சலி அம்மாவை கொண்டுட்டார். வேலு நாச்சியாருங்கிறது வந்து அது ஒரு 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 குறிப்பிட்ட சாதியர், ஒரு அந்த முன்னால் தமிழர் அந்த பெருமைங்கிறதுக்காக அதை கொண்டுறாரு. அப்போ அவர் எந்த பக்கம்? இப்போ அண்ணாதுரை வந்து அவர் திமுக தான் ஆரம்பித்தார். எம்ஜிஆரே வந்து திமுகவில் இருந்ததுனால அண்ணாதுரை படத்தை வச்சு கொண்டுதார். ஆனால் அண்ணாதுரை எம்ஜிஆருக்கு க்ளோஸாக இருந்தார், உண்மை. அப்போ அண்ணாதுரை பொது மனிதராகிவிட்டார். திமுகவுடைய நிறுவனர் மட்டும் இல்லாமல் பொது, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு எல்லாரும் பேசுகிறாங்க. காங்கிரஸ் பேசுகிறாங்க காமராஜர் ஆட்சி, பாஜக பேசுகிறாங்க காமராஜர் ஆட்சி, எல்லோரும் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. சில அதிமுகவில் ஜெயலலிதா ஆட்சி. எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து திமுகவில் இருக்கிறவங்களே கூட கருணாநிதி ஆட்சி கொண்டு வருவோன்னு சொல்லலை. பயமாக இருக்குது உங்களுக்கு, சொன்னால் அது வேறு மாதிரி ஆயிருமோ.
இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது சீமான் வந்து இப்போ அது ஒரு 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 அந்த 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 இந்த இந்த பாயிண்டில் நிற்கிறார். என்ன பாயிண்டில்? ஒரு முடிவெடுக்க வேண்டிய பாயிண்ட். இப்படியே கருத்தியல் ரீதியாகவே நம்ம அடுத்த தேர்தலையும் சந்திக்கணுமா, இல்லை ஏதோ ஒரு கூட்டணியில் இணைந்து முதல்ல வந்து ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சி எப்படிங்கிறத அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கணுமா அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு புள்ளியில் அவர் நிற்கிறாரு. எடுக்கக்கூடிய முடிவு அவருடையது. நம்ம வந்து அவருடைய முடிவை இப்படி தான் எடுக்கணும்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யார்? நம்ம இப்போ கூட்டணி சேர்ந்து சட்டமன்றத்துக்குள்ளே போங்கன்னு சொல்லலாம். இல்லை எனக்கு இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் நான் இப்படியே இருந்தால் மக்கள் என்றாவது ஒரு நாள் இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று அவர் நினைத்தால் அது அவருடைய நினைப்பு. அது பலிக்கிறதா இல்லையா என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இதுதான் நம்ம சொல்கிறது. காரைக்குடியில் அவர் வெற்றி பெற்று இந்த முறை சட்டமன்றம் செல்லுவார் என்று ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது வந்து நடக்காமல் போனதற்கு காரணம் அதுதான். நான் தான் சொல்லிட்டேன், பணநாயகமா ஜனநாயகமா அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டில் பணநாயகம் இருக்குது. ஏன்னா 3 கட்சியும் பணம் கொடுத்துருக்கு, இவர் கொடுக்கல. அப்போ இவர் தோத்துட்டார். அப்போ ஜெயிச்சது எது? பணம். அந்த பணத்தையும் வாங்கி கொண்டு அதுலேயும் வந்து இங்கே சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது தனி. அது வெறுப்பலை, எதிர்ப்பலை. இவருக்கு எதிர்ப்பலை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சீமானுக்கு எதிர்ப்பலை இல்லை, ஆனால் ஆதரவு அலை வருவதற்கு பணம் தேவைப்படுகிறது அல்லது கூட்டணி தேவைப்படுகிறது. இவர் 2ஐயுமே ஒதுக்கிட்டார். பணமும் கொடுக்கல, திரள் நீதியை வச்சு தான் இவரே கட்சி நடத்துகிறாரு. பணம் எங்கேயும் கொடுத்ததா தெரியல வேட்பாளர்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு. நான் கொடுக்கலைங்கிறத குறையாக சொல்லலை, கொடுக்கலைங்கிறது உண்மை. இன்னொன்று, கூட்டணி சேராமல் இருந்தது ஒரு கால் தனியாக நின்றது வந்து ஒரு அந்த வாக்கு சதவீதத்தை இன்னும் கம்மி பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் சொல்கிறோம். முடிவு அவருடையது. நான் என்ன சொல்கிறேன்னா, கருத்தியலை விட்டுறணும், அவரும் வந்து மற்றவங்கள மாதிரி அரசியல் ஆகணும் இல்லை. உண்மையாக உள்ளுக்குள்ளே என்ன சொல்கிறேன்னா, கருத்தியல் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் நான் மட்டும் நினச்சி பிரயோஜனம் இல்லையே. ஓட்டு போடுற அதில் பெரும்பாலான மக்கள் வந்து அந்த கருத்தியலை வந்து மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். நான் கூட அந்த கருத்து பக்கமே திரும்பாமல் நாங்கள் வேறு பக்கம் திரும்புகிறோன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? இதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை. அவர் தேர்தல் வரைக்கும் தான் இதெல்லாம். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு அவருடைய அந்த ஒரு அந்த மே 18 அந்த அதில் அவர் இருக்கார். அவர் வழக்கமாக கருத்தரங்கம்னு அவருடைய செயல்பாடுகளில் ஈடுபடுவார். அதாவது சீமானை அறிந்தவர்களுக்கு அது தெரியும். அவர் ஏதோ இந்த தேர்தல் வந்து நடைபெறாதது போலவே வந்து கட்சியை அப்படி தான் வந்து அந்த ஒரு கருத்தியல் ரீதியாக தான் நடத்தி கொண்டு போவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதை சரி தவறு என்று நான் விமர்சனம் செய்யவில்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அது இதுவரை எடுபடவில்லை. அடுத்த தேர்தலிலோ எதிர்காலத்திலோ எடுபடுமா என்பது மக்களின் மனமாற்றத்தை பொறுத்து இருக்கிறது, பார்க்கலாம். குறிப்பாக சார், இப்போ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸை வந்து நாம் தமிழ் கட்சி எப்படி கடந்து போவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. என்ன பாசிட்டிவாக கொண்டு போவாங்க அடுத்த தேர்தலுக்கு, இல்லை அடுத்த அந்த 5 வருடங்களுக்குன்னு ஒரு கேள்வி. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் கூட்டணி இல்லாமல் இருந்தால் இந்த 3% வாக்கு மறுபடியும் இன்னும் குறைய தான் வாய்ப்பு. அப்படி தானே ஆகும் இல்லையா? இப்போது நீங்கள் ஒரு நடிகர் இப்போ உள்ள வந்துட்டார். இதில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாக்கி உள்ள சினிமா நடிகரில் நிறைய பேர் வந்து மாஸ் ஹீரோக்கள் இருக்காங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், எனக்கு புரியுது யாருன்னு. இல்லை, நம்ம ஓப்பனாகவே பேசலாம். சூர்யா இருக்கார், கார்த்திக் இருக்கார், சிவகார்த்திகேயன் இருக்கார், தனுஷ் இருக்கார், விக்ரம்னு ஓரளவுக்கு சொல்லலாம். இது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க ஒரு மாஸ் ஹீரோன்னு சொல்லக்கூடியது. அஜித் அவர் அரசியல் வரமாட்டார், ஒதுங்கிட்டார். இவங்களை யாரும் அரசியலுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் வரலாம், வருவாங்கன்னு நான் சொல்லலை, வரலாம். யாருக்கு ஆசை இருக்கிறது உள்ளுக்குள்ளே நமக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் அந்த பஞ்சு டேலுக்கு பேசுகிறத பார்த்தா எல்லாருக்கும் ஆசை இருக்கும் போல தான் தெரியுது. அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் மேலும் மேலும் கருத்தியலுக்கான வாக்கு சதவீதம் வந்து குறைந்து கொண்டே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு ஒன்று நீங்கள் பணம் கொடுக்கணும், கொடுக்கக்கூடிய வசதி இருக்கணும், கொடுக்கணும். முதல்ல வசதி இருக்கணும், அடுத்த வசதி இருந்தாலும் கொடுக்கணும்.
ரெண்டாவது, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டணி சேர்ந்து முதல்ல வந்து ஒரு என்ட்ரி போட்டணும். இது ரெண்டும் வந்து அவர் முன்னால் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இதை அவர் வந்து எந்த அளவுக்கு எடுத்து செல்வார், இல்லை நான் மறுபடியும் கருத்தியல்லையே நான் வந்து இப்படியே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு அக்னி பரீட்சையாக தான் இருக்கும். அக்னி பரீட்சைன்னா சுடதான் சுடும். அக்னி பரீட்சைன்னு சொல்லி தீக்குள்ளே குதிச்சுட்டு குழுன்னு இருக்கும்னு எதிர்பார்த்தா எப்படி இருக்கும்? இருக்காது. அவ்வளோதான் நம்ம சொல்லக்கூடியது. பார்க்கலாம். அவர் கருத்தியலில் தொடர்ந்து இருந்தால், அதாவது உள்ளளவில் வந்து மகிழ்ச்சி, ஐயா கருத்தியலில் ஒருத்தராவது இருக்காருன்னு. ஆனால் அப்படிப்பட்டவர் வந்து ஜெயிக்கவே முடியாதுங்கிற நிலை வந்து இன்றைக்கி உள்ள சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அதனால் நல்லது நடக்கும் என்று நம்புவோம். நம்ம இப்போ நான் சொன்னதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலையும் வட மாவட்டத்திலையும் விஜய் வந்து அதிகமான வாக்குகள் பெறுவார்னா அதான் நடந்திருக்கு. நான் சொன்னதுக்கு அதிகமாகவே நடந்திருக்கு. நம்ம வந்து விஜய் வந்து சென்னையில் வந்து 16 ஒரு 3-4 சீட் வாங்குவார்னு சொன்னோம். 16 முன்னிலையில் இருக்கார். அட்லீஸ்ட் ஒரு 12 ஜெயிப்பார் கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒரு மாறுதல் நடந்தால் கூட. வட மாவட்டத்தில் விசிகாவோட வாக்குகளை வாங்குவாருன்னு சொன்னோம். வன்னியர்கள் சீட்டு அப்படியே ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகும், மெயின்டைன் ஆகும்னு சொன்னோம். அதுதான் நடந்திருக்கு. அதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் வந்து கொங்குல வந்து அதிமுக அதிகமாக வாங்குன்னு சொன்னோம். இப்போவும் அதான் அவங்க வாங்கியிருக்கிற சீட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொங்குல தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் திமுக வந்து வழக்கமாக அவங்களோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. டெல்டாவில் பார்த்தீங்கன்னா அதிமுக தாவேக 3வது இடத்துல தான் திமுக வருது. ஆமாம், அவங்களோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய டெல்டாவில். மற்றபடி தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக கொஞ்சம் அதிகமாக வாங்குவோன்னு சொல்கிறோம். அங்கேயும் வந்து மறுபடியும் அதிமுக தாவேகா, இல்லை தாவேகா அதிமுக ஏதோ ஒரு வகையில் வந்திருக்கு. என்னன்னா எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் திமுக 3வது நிலை போய்விட்டது. இது வந்து ஒரு திமுகவே எதிர்பாராத ஒரு சூழ்நிலை. இல்லை மற்றவர்கள் நம்ம கூட வந்து சில இடங்களில் திமுக ஓரளவுக்கு வரும்னு பார்த்தோம். 33 அமைச்சர்கள் பின்னால் நிற்கிறாங்க. KN நேரு திருச்சியில் வந்து ஒரு எந்த காலத்துலேருந்தும் நிற்கிறாரு. KN நேருலாம் அன்பில் மகேஷ் உதயநிதிக்கு நண்பர். அண்ணா நகர் அவர் நம்ம மோகன் அவருடைய பையன் கார்த்தி வந்து வில்லிவாக்கத்தில் சபரீசன் நேராக போய் அவருக்காக பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து ஆதவர்ஜுனா 2 பேரும் பணம் கொடுத்தாங்க. ஆதவர்ஜுனாவும் பணம் கொடுத்தாரு, மூலம் கொடுத்தாரு. ஆனால் பணம் கொடுத்ததுனால ஜெயிச்சாங்கன்னு பார்த்தா அப்போது அதிமுகவும் சில இடங்களில் கொடுத்துருக்கு. அப்போ எல்லோரும் சீமானை தவிர எல்லோரும் கொடுத்தாங்க. சீமான் ஏன் அவ்வளோ கம்மியாக வந்து வாக்கு வாங்குறாருன்னு சொன்னால் அவர் பணம் கொடுக்கல. நம்ம ஜனங்க வந்து சீமானை நம்பலை, திமுக அதிமுக தாவேக்காவை நம்பலை, காந்தி தாத்தாவை தான் நம்புகிறாங்க. கையில் காந்தி தாத்தாவை கொடுத்தீங்கன்னா ஓட்டு போடுறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. கூட்டணி சேராததும் ஒரு விஷயம். எந்த கூட்டணியிலையும் சேரலைன்னு சீமான் வந்து கொள்கை ரீதியாக பிடிப்பாக இருந்தால் கூட அது வந்து அதோடைய விளைவுகள் தெரிந்து தான் அவர் வந்து அந்த முடிவுக்கு வந்தார். அது இப்போ நம்ம சொல்கிறது என்னன்னால், இது எந்த அளவுக்கு வரும், ஒரு கால் தொங்கு சட்டசபை அமைந்தால் அப்போ அந்த குதிரை பேரம் அதிகமாகும். குதிரை பேரம் அதிகமாகும் போது அப்போ தான் இந்த ரிசார்ட்டு போன தடவை கூவத்தூரில் நடந்த மாதிரி. இப்போ இத்தனைக்கும் விஜய் வந்து கொஞ்சம் அதில் யார் அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இருந்தாலும் சரியாக வந்து ஒரு வேட்பாளருக்கும் 2 பார்வையாளர்கள் போட்டு அவங்கள போகிறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. பட்டு எவ்வளோ நாள் கண்காணிப்பீங்க? ஆட்சி அமைக்கிற வரைக்கும் தானே. மகாராஷ்டிரா மாதிரி நான் வந்து அப்படி நடக்கணும்னு சொல்லலை, எது வேணாலும் அரசியலில் நடக்கலான்னு சொன்னேன். மகாராஷ்டிராவில் முதல் நாள் வரைக்கும் உத்தவ் தாக்கரேவும் இவங்களும் ஒன்றா இருந்து அரசியல் கூட்டணியில் நின்று ஜெயிச்சிட்டாங்க. யார் முதல்வர்னு சண்டை வந்தவொடனே 24 மணி நேரத்தில் அப்படியே காங்கிரஸையும் சரத்பவாரையும் கூப்பிட்டு அவர் சேர்த்துக்கிட்டாரு. அதுலேருந்து உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆனார். சில மாதங்களில் வந்து அவர்கிட்ட இருந்த ஏக்நாத் ஷிண்டேவை அங்கேருந்து அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் வச்சு அஜித் பவர் அங்கேருந்து கொத்தா தூக்கிட்டு வந்து பாஜக ஆட்சி அமைச்சது. சார் இது நியாயமா? அரசியலில் பணம் கொடுக்கறது நியாயமா? யார் கொடுத்தாலும் சரி, பாஜக கொடுத்தாலும் சரி, அதாவது ஒரு கட்சியிலேருந்து ஒரு ஆளை தூக்குறதுக்காக கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து ஓட்டுக்கு கொடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து அதான் டிஆர் பாலு சொன்னதான், வெக்கமான சொடு சொரணெல்லாம் இருந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார். கரெக்டாக தான் சொன்னார் அனுபவத்தில். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது.
என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தொங்கு சட்டசபை வந்தால் அது வராமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். விஜயே வெற்றி பெற்றாலும் நம்ம வந்து அவருக்கு வந்து இவ்வளவு முதலாக வந்து நின்று ஒரு ஆட்சியை பிடித்து ஒரு சாதனையை வந்து ஏற்படுத்தியிருக்க, அதை எதிர்பாராத சாதனை. பொதுவாக பல மீடியாக்கள் நான் உட்பட ஏதோ ஜெயிப்பார், ஒரு சீட்டு வாங்குவாருன்னு சொன்னமே தவிர ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு ஒரு சாதனையை படைப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு பின்னால் உள்ள இளைஞர் சக்தி அவரை உந்தி இருக்கிறது, வந்திருக்காரு, வாழ்த்துக்கள். ஆனால் என்னென்னா, இந்த ஆட்சி அமைக்கிறது தனி மெஜாரிட்டியோடு அமைச்சாதான் ஆட்சி நிலையாக இருக்கும். அதுக்கு அப்புறமும் கூட உடைக்கலாம். இருந்தால் கூட ஒரு ஆட்சி ஒரு மெஜாரிட்டியோடு இருக்குன்னா அது உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முன்னாலேயே கூட்டணி அங்கேருந்து 2 வேணும், அங்கேருந்து 3 வேணும்னா அது கொஞ்சம் ஆட்டிக்கிட்டே இருக்கும் அந்த ஆட்சி. அந்த வகையில் வந்து நாம் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அது விஜய் கட்சியாக இருக்கும் பட்சத்திலும் அது வந்து அந்த சாதனையை பாராட்டி வாழ்த்துவோம். தமிழகத்தில் நிலையான ஆட்சியையும் ஒரு நல்ல ஆட்சியையும் யார் ஆட்சியில் அமர்ந்தாலும் அதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த போதை கஞ்சாலாம் கம்மியாகணும், மற்றபடி ஊழல் கம்மியாகணும். விஜய் சொன்ன மாதிரி ஊழல் வந்து நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அவர் சொன்னதை அவர் செய்து காமிக்க வேண்டும். ஏன்னா அரசியல்வாதி என்றாலே சொல்வது வேறு செய்வது வேறுன்னு பொதுவான அபிப்பிராயம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்கணும்னா வித்தியாசமாக ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார், இல்லை வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வித்தியாசமாக இருப்பதை வந்து அவர் வந்து அவர் மீது அந்த இளைய தலைமுறை அவர்கள் கொஞ்சம் முதிர்ச்சி இல்லாமல் இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் முரட்டுத்தனமாகவே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையிலும் அதை அவர்களை சரியாக வழிநடத்தி ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று நாம் வந்து எதிர்பார்ப்போம், விருப்பப்படுவோம். நடப்பது நல்லதாக நடக்கும். பல்வேறு தெளிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.